இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீடர் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஓகேங்களா? சீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்மி டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளைண்ட் பேஸ் கொடுக்கும்போது கிளைண்ட்கிட்ட நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் டெவலப் பண்ணும்போது உள்ள டெஸ்ட் டேட்டா எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ஒரு டம்மி டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் மீன்ஸ் அதை கிளியர் பண்ண டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான சில டேட்டா வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இஆர்பியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பேசிக்காக ப்ராடக்டுடைய குரூப்பு, ப்ராடக்டுடைய ஃபேமிலி, கேட்டகரி இருக்கும். இப்போ கேட்டகரி எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டாக்கு, நான் ஸ்டாக்கு, அசட்டு, இந்த மாதிரி சில கேட்டகரிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து லோட் பண்ணி கொடுக்கணும். அப்படி லோட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணணும். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இனிஷியலாக சம் டேட்டாவை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீடரை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ண போகிறதுங்கிறது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சீடரை க்ரியேட் பண்ணிக்கலாம். PHP ஆர்டிசன் மேக் கோலன் சீடர். இப்போ சீடரோடைய நேம் இப்போ யூசருங்கிற டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு நேம் தான், நீங்கள் என்ன நேம் வச்சுக்கலாம். யூசர்ஸ் டேபிள் சீடர். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா டேட்டா பேஸ் சீடரில் இந்த டேபிள் வந்து இருக்குது. இப்போ டேட்டா பேஸில் சீடரில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டேபிள் வந்து இருக்கும். யூசர்ஸு டேபிள் சீடர்ஸ். சரிங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த டேபிளுக்கு வந்து இந்த சீடர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர்ஸுங்கிற டேபிளுக்காக. அப்போ அந்த மாடியூலை வந்து நம்ம இங்கே வந்து கொண்டு வரணும். யூஸ் ஆப் ஸ்லாஷு இந்த மாடியூல் எங்கே நமக்கு நார்மலாக லோடாக இருக்கும். ஆப் மாடியூல்ஸ் ஸ்லாஷ் நேம் என்ன யூசர். சரியா? யூசருங்கிற மாடியூலை வந்து பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து டம்மி டேட்டா வந்து யூசருங்கிற டேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற டேபிளில் வந்து இப்போ டேட்டா வந்து எதுவுமே இருக்கா? இப்போது எதுவுமே இல்லை. சூப்பர். இப்போ இதில் நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா இங்கே மூலம் யூசருங்கிற மாடியூலில் கோலன் கிரியேட்டு ஓப்பன் ப்ளேஸ் க்ளோஸ் ப்ளேஸு அரை. ஓகேவா? செமிகோலன் வச்சுருங்க. இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன நேமில் வேணும் யூசருங்கிற நேமில் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். சரியா? சேவ் பண்ணுறாங்க. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். சரியா? இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே நான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் நேம் வந்து இருக்கு. ஓகேவா? அப்புறம் இங்கே செகண்ட் நேம். ஓகேவா? இருக்கு டெஸ்ட் exam, you can put it like that. Make it மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த இதுக்கான டேட்டாவை இங்கே வச்சுட்டு இருக்கு. மைக்கேல் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் 1 2 3 இங்கே என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா மைக்கேல் அப்படின்னு எக்ஸாம்பிள் மைக்கேல்@gmail.com. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து ப்ரீக்ரிப்ட்னு வந்து நம்ம டெஸ்ட் 1 2 3 4 5 வச்சோம்னா அது வந்து ப்ரீக்ரிப்ட் ஆகி
என்கிரிப்ட் மாடலில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ டேட்டா பற்றி நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் யூசர் இமெயில், ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது இருக்கா? ஸ்டேட்டஸ் போயிடும், இது போயிடும். ஓகே, ஐகேசஸ், ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே டேட்டா இருக்கான்னு முதல்ல பார்ப்போம், சரியா? இங்கே டேட்டா இல்லை, கம்மியாக இருக்குது, சரியா? இப்போ இந்த சீடரை வந்து ரன் பண்ணிக்கலாம். PHP artisan db seed, ஓகேங்களா? சீடு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஃபைல் நேமை வந்து கால் பண்ண போகிறோம், யூசர்ஸ் டேபிள் சீடருங்கிற ஃபைல். ஸோ இந்த கிளாஸை வந்து ஹைஃபன் கிளாஸ் ஈக்குவல் டு யூசர்ஸ் டேபிள் சீடர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இங்கே சீடிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா வந்து வந்துடும். பார்த்துட்டா சூப்பராக. இப்போ இதே மாதிரி இப்போ இது ஒரு டேட்டா இல்லை, இப்போ எனக்கு ஒரு 5 டேட்டாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 டேட்டாஸ் இங்கே போய்ட்டு இதை வந்து 3ன்னு வச்சுக்கிறேன், இது 2ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன நேம் ஒன்றாலும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நேம் ஃபுல்லாக மாற்றிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய் இதை நான் ட்ரன்கேட் பண்ணிடுறேன், சரியா? ட்ரன்கேட் பண்ணிட்டு புதுசாக நம்ம பண்ணலாம். இன்னும் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு எம்டி ட்ரன்கேட்டு டேபிள் இதை கொடுத்துட்டு ட்ரன்கேட் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு நமக்கு எம்டியாக வச்சுருக்குறோம். இப்போ அதே தான் என்ன கமெண்ட் அப்படின்னா PHP artisan db seeder, எந்த கிளாஸு ஹைஃபன் கிளாஸு இதே தான் யூசர்ஸ் டேபிள் சீடர், ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸை ரன் பண்ணோன்னு ஐ திங்க் சீடர் வந்து ஓகே, சாரி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், சீடு இப்போ ரன் ஆகும், ஓகேவா? இப்போ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு தேவையான 3 டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நமக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான எந்தெந்த டேட்டாலாம் பேசிக்ஸாக இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம சீடர் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதான் பிகினிங் டேட்டா தான் இந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ணணும். PHP artisan மேக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். CLR கிளியர், ஓகேவா? இப்போ இந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ண PHP artisan மேக்கு சீடர். இப்போ வேறு ஒரு கேட்டகரி நேமில் வந்து வேணும் அப்படின்னா அந்தோடைய நேமு டேபிள் சீடர். இந்த மாதிரி நேம் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு 10 இல்லை 20 100 அந்த மாதிரி சீடர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சீடர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே அந்த மாடியூலை வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். எந்த மாடியூலோ அந்த மாடியூலை டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் ரன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நேம் வச்சு கால் பண்ணலாம், சரியா? சாரி, 1 செகண்ட். இந்த மாதிரி நேம் வச்சுட்டு அதாவது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா PHP artisan db seeder ஹைஃபன் கிளாஸு சீடர்ஸ் டேபிள் சீடர் இந்த மாதிரி வச்சு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டம்மி டேட்டா வந்து கிரியேட் ஆகிடும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஒரு 100 என்ன ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100ஐயும் நீங்கள் 1 by 1 நீங்கள் கால் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு பதிலாக அப்படி பண்ணலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். PHP artisan db சீட் அப்படிங்க கால் பண்ணலாம். இப்போ கால் பண்ணால் எப்படி இந்த 100 இதே மாதிரி பேஜஸ் வந்து 100 கிளாஸ் இருக்குல்ல, இந்த 100 கிளாஸ் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். நீங்கள் டிஃபால்ட்டாக அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு டேட்டா பேஸு சீடர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும், சரியா? அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நம்ம இங்கேயும் கால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபைலில் கிளாஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல, இதை அப்படியே கட் பண்ணி இங்கே வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும். இங்கே வந்து இந்த யூசர்ஸுங்கிற இருக்கா ஆப் மாடியூல் யூசர்ஸுங்கிற மாடியூல் நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட ரன் பண்ணால் இதுக்கு ஒர்க் ஆகும், சரியா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி நமக்கு 3 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இதை போட்டுட்டு இதை வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். எரிக் 2 இது 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4ன்னு வைக்கலாம். இங்கே
ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுறோம் பாருங்கள். சாரி, இதை இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சா? புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து இது கால் ஆயிரும். சரியா? 4. அதாவது நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுறத இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு செப்பரேட் ஃபைலாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் ஃபைலாக வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கால் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? திஸ் கால் யூசர் டேபிள், அதாவது இந்த டேபிள்ஸ், இந்த யூசர்ஸ் டேபிள் சீடர் அப்படிங்கிறது யூசர்ஸ் டேபிள் சீடர்ஸ் கோலன் கிளாஸு. இந்த மாதிரி நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேறு ஒரு ஃபைல் நேம், இப்போது ப்ராடக்ட் கேட்டகரி டேபிள் சீடர் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இதை கூட நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி எவ்வளோ டேபிள்ஸ் உங்கள் 100 டேபிள்ஸ் இருக்குன்னா 100 டேபிளையும் இங்கே 1 பை 1 மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரே டேபிள் தான் இருக்குது, இந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸை நான் இப்படி கால் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், கால் பண்ண சொல்லிட்டேன். சரிங்களா? கால் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு மறுபடியும் அதே தான் PHP ஆர்டிசன் டிபி சீடு இப்போ அடித்தா கூட இப்போ மறுபடியும் அதே டேபிள் வந்து நமக்கு ரன் ஆகும். சரியா? இங்கே போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதா? இப்போ நான் இதை ட்ரான்கேட் பண்ணிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இது கிளியர் ஆகிடுச்சு. இதை போய்ட்டு இப்படி வச்சுட்டு இது எக்ஸிட் ஆகிரும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்குது. ஓகேவா? இது வந்து நமக்கு காப்பி, இந்த நேம் வந்து கரெக்டாக வைக்கல அங்கே, அதான் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே டேபிளில் போய்ட்டு அதே தான். புரியுதா? ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் சீடிங் எப்படி சீடு ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு கான்செப்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு யூசருங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இப்போ யூசரில் வந்து ஒரு டம்மியாக வந்து ஒரு 1000 10,000 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு ஒவ்வொரு டேட்டாவாக கொரி எழுதி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா இதை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி 1000 டைம் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு பல உங்களுக்கு ஒரு டம்மியான டேட்டா வேணும் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து PHP ஆர்டிசன் மேக் PHP ஆர்டிசன் மேக் கோலன் ஃபேக்டரி இப்போ கோலன் எதோடைய டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ஸோடைய ஃபேக்ட்ரி தானே, யூசர்ஸோடைய ஃபேக்டரி இந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான் டேட்டா பேஸில் உள்ள ஃபேக்ட்ரியில் யூசருங்கிற டேபிள் வந்து க்ரியேட் ஆகிரும். சரிங்களா? அதாவது எப்படி எம்டிஆர் க்ரியேட் ஆகிருக்கும், இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். யூசர்ஸுங்கிற டேபிளில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேக்கர்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அது லெவல் 11 வந்து டிஃபால்ட்டாகவே இன்க்ளூடாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறீங்க. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த இது யூசர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் தானே, யூசர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம். சரிங்களா? இப்போ யூசர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நேமு. சரியா? இந்த நேமில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் ரிட்டர்னு ஃபர்ஸ்ட் நேமு ஃபேக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ஃபர்ஸ்ட் நேமு. சரியா? அதுக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு லாராவல் ஃபேக்கர் ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைப்ரரி இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான யூசர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ பேஸு ஒரு பர்சனுடைய இன்ஃபர்மேஷன் வேணும் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த வேரியபிளை இங்கே நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே வந்து
ஸ்ட்ரீட் நேம் வேணும், நேம் வேணும், சரிங்களா, அந்த நேம் வேணும், இமெயில் அட்ரஸ் வேணும், இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஃபேக்கரு ஃபஸ்ட் நேமு, ஃபேஸ் அண்ட் லாஸ்ட் நேமு, நேமு, அப்புறம் இமெயில் ஐடி வந்து ஃபேக்கரு, யூனிக்கு, சேஃப் இமெயில், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெம்பரரி இமெயில் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி அது ஃபேக்காக கொடுக்கும். அப்புறம் டேட்டா பர்த் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு டேட்டும் ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு டேட்டு. பாஸ்வேர்டு வந்து ஸ்டாட்டிக் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இதில் இருக்கும், சாம்பிள் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானது மாதிரி மாற்றி வச்சுக்கிங்க. நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சரியா, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நேராக கொண்டு வந்து யூசர்ஸுங்கிற டேபிள் இருக்குல்ல, இந்த யூசர்ஸுங்கிற டேபிளில் ஓகேவா, இப்போ இந்த யூசர்ஸுங்கிற டேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டம்மியை கால் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இந்த 3 டைம்ஸ் கால் பண்ணுறதுக்கு இல்லையா, இந்த யூசர்ஸ் டேபிள் சீடரில், அதனால தான் நமக்கு 3 ரெக்கார்டு போது ஸ்டோர் ஆச்சு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேக்ட்ரியை வந்து கால் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி, இந்த யூசர் ஃபேக்ட்ரிங்கிற ஃபைலை, இந்த யூசர் ஃபேக்ட்ரிங்கிற ஃபைலை இந்த சீடருக்குள்ளே நம்ம கால் பண்ண போகிறோம். எப்படின்னா யூசருங்கிற மாடியூலில் ஃபேக்ட்ரி ரன் ஆகணும், 100 டைம்ஸ் ரன் ஆகணும். சரிங்களா, அது நேராக இங்கே வந்து யூசருங்கிற டேபிள் வந்து நமக்கு இங்கே வந்து கால் பண்ணணும். சரியா, ஓகேவா, புரியுதா? ஃபஸ்ட்டு நமக்கு சீடரில் போயிட்டு 3 டேட்டா டம்மியை ரெட் பண்ணோம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து யூசர் ஃபேக்ட்ரியில் உள்ள நமக்கு இங்கே டம்மியை டேட்டா போட்டுட்டு நமக்கு எத்தனை டைம் வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 100 டைம்ஸு இல்லை 1000 டைம்ஸு, இங்கே வந்து 1000 டைம்ஸு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டேன். இப்போது இங்கே நம்மளுடைய டேட்டா பேஸில் போய்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் டம்மி பண்ணிக்கிறேன். முடிஞ்சு, இப்போ டம்மி ஆயிடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு. சரியா, ஸோ அதை ஒரு பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம போய்ட்டு இந்த ஃபேக்ட்ரியை வந்து கால் பண்ணுறதா இருந்தால் அதே தான், நம்ம பிஹெச்பி ஆர்டிசன் சீடரை கால் பண்ண போகிறோம். பிஹெச்பி ஆர்டிசன், ஓகேவா, டிபி சீடர் சீட். இப்போ நம்ம சீடு கால் பண்ணால் என்ன நடக்கும், சீடு நேராக டேட்டா பேஸ் வரும். சரிங்களா, இது சீடு டேட்டா பேஸ் ரெஃபர் பண்ணும்போது யூசர் டேபிளுங்கிறத கால் பண்ணும். இந்த யூசர் டேபிள் எதை கால் பண்ணும், நேராக இந்த கிளாஸ்க்கு வரும். இந்த கிளாஸில் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த ஃபேக்ட்ரி எங்கே போகும், இந்த யூசருங்கிற ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும். சரிங்களா, இந்த யூசருங்கிற ஃபேக்ட்ரியில் இந்த டேட்டா வந்து ரன் ஆகும், 1 டைம் ரன் ஆகும். ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன, 1000 டைம்ஸ். ஸோ 1000 டைம்ஸ் இங்கே டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஆனால் ஒவ்வொரு டைமும் யூனிக் நேமும் இருக்கும். சரியா, இது எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன், ரன் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ போயிட்டு இங்கே போய் பார்த்தோம்னா 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 1000 இருக்கா, ஒவ்வொரு நேம் இருக்கா, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும் யூனிக்காக. புரியுதா? ஓகேல, ஓகே. இப்போ சீட் என்ன புரிஞ்சுல, சீட்னா வந்து டம்மி டேட்டா க்ரியேட் பண்ணுறோம். ஃபேக்ட்ரினா ஒரு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டம்மியாக ஃபேக்குங்கிற ஒரு லைப்ரரியை வச்சு நம்ம கால் பண்ணுறோம். சரிங்களா, 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே.